மலிவு விலையில் இட்லி தோசை. 2 கப்பு ரேஷன் பச்சரிசி, 2 கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கிலோ கிட்ட இருக்கும். நல்லா 4-5 தடவை அலசி எடுத்து வச்சுருங்க. 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு ரேஷன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை ஒரு தடவை அலசி எடுத்துருங்க. இப்போ நல்லா அலசி எடுத்த அரிசி கூட இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஊற வைக்க போகிறோம். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை இருத்து ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த சில் தண்ணியை பயன்படுத்தியே நாம் அரைச்சிடலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை பயன்படுத்துறது நல்லது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த சில் தண்ணியை சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கையில் நல்லா கரைச்சிருங்க. ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் 7 மணி நேரம் புளிக்க விட்டுருக்கிறேன். நல்லாவே பொங்கி வந்துருச்சு மாவு. இட்லியுமே நல்லா வரும். ரொம்ப பஞ்சு மாதிரி வரலனாலும் ஆனால் இட்லி சாஃப்டாக வரும். தோசையும் நல்லாவே வரும். மொறுன்னு சுவையாக இருக்கும் தோசையுமே. இந்த மாதிரியும் நீங்கள் மலிவு விலையில் கொஞ்சமாக உளுந்து பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை சேர்த்து இட்லி தோசை செய்யலாம்.